நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் வறுவல் பிரியாணி. சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட கதைக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். குகனும் சுஜியும் கணவன் மனைவி. குகனு ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் நிறையா பேரை வேலையிலேருந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் இந்த குகனுக்கும் வேலை போயிடுச்சு. திடீர்னு இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போது வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட முதல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி சுஜி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நான் வேறு எங்கேயாச்சும் கம்பெனியில் வேலை கிடைக்கதான்னு தான் பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை. அவங்க ரொம்ப ஆடி போயிடுவாங்க. அதிர்ச்சியாக இருக்கும்ல. இப்போ நான் உன்கிட்ட விஷயத்த சொல்லும் பொழுதே உனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நானே இன்னும் அதுலேருந்து மீண்டு வரலை. அப்போது அம்மா அப்பா இதெல்லாம் தாங்க மாட்டாங்கல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் முழிச்சிட்ருக்குறேன். நீ ஏதாச்சும் எனக்கு யோசனை சொல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க இப்போ இவ்வளோ புலம்பிகிட்டு இருக்கிறீங்க? வருத்தத்தை முதல்ல விடுங்க. அதான் நான் இருக்கேன்ல, என்னால் என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன். அத்தா மாமா கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் பயப்படணும்? வேற யார்கிட்டயாச்சுன்னா பரவாயில்ல. ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒரே குடும்பம். அப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தான். நீங்கள் முதல்ல உங்களோட பயத்திலேருந்து மீண்டு வாங்க. அப்போதான் நம்மளால் அடுத்தபடிக்கு மேலே எழுந்திருச்சே போக முடியும். சரி, நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல. அப்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். உங்களால் முடியலைன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சுஜி, எனக்கு அந்த தைரியம் சுத்தமாக இல்லை. உன்கிட்ட எப்படி சொன்னேன்னு தெரியல. உன்கிட்ட இருக்கிற தைரியம் எனக்கு சுத்தமாக கிடையாது, ஒரு துளி கூட. நீ ரொம்ப பயங்கரமான அறிவாளியாக இருக்கிற. நல்லா படப்படன்னு பேசிடுறியா? என்னால் அப்படி பேச முடியல. நான் வரல. நீயே போயிட்டு அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க, நீங்கள் சொல்லலைன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க? என்னடா இது, நம்மளோட மகன் வந்து விஷயத்தையே சொல்லலையே, மருமகள்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கானே அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா சொல்லுங்க. இது நியாயமே கிடையாது இல்லைங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சரி வரேன், வேற வழி இல்லைல்ல. சரி சரி வா வா அப்படின்ட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சரிடா, இப்போது பிள்ளைங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல. அப்போது வேலைக்கு உடனடியாக போய் ஆகணும். இன்னும் 4 மாதத்தில் அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸை கட்டணும்ல. 2 குழந்தைங்களுக்கும் கட்டணும். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு போய் சீக்கிரமாக தேடி பார்க்க பாருடா. நானும் என்னால் முடிஞ்ச வேலைகளை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அது என்னங்க நீங்கள் இந்த வயசில் போயிட்டு நீங்கள் இன்னும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அது எதுவும் வேண்டாம். அவன் இளவட்டமாக தானே இருக்கான், அதெல்லாம் அவன் வேலைக்கு போயிடுவான். நீங்கள் சும்மா இருங்க. உங்கள் வயசுக்கும் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு மாங்குன்னு வேலை பார்த்த காலமெல்லாம் போதுங்க, போதும். இன்னமும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம். புகனே, நீ போய் வெளியில் எங்கேயாச்சும் வேலை போய் தேடுடா. அப்பாவெல்லாம் இதுக்கப்புறமும் வெளியில் வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. இவ்வளோ வருஷங்கள் அவங்க பாடுபட்டது போதாதா? இன்னும் திரும்பவும் வேலைக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவங்களே சொன்னாலும் இப்போ சொன்னாங்க பாரு, நான் விடுறதா இல்லை. போடா போ அப்படிங்கிறாங்க. குகனும் சுஜியும் அமைதியாக வந்துட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ புரியுதா சுஜி, நான் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்கு ஏன் பயந்தேன்னு? இதெல்லாமே நியாயமாக தான் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள வயசுக்கான பதட்டங்கிறது இருக்குதுல்ல. சரி சரி, நீ எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதான்னு இன்டர்வியூ போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல ரொம்பவே தன்னம்பிக்கையாக இருக்கணுங்க.
சோர்ந்து சோர்ந்து ஏன் விழுறீங்க? இப்போ நீங்கள் மாமா அத்தைக்கிட்ட விஷயத்த சொல்லலைன்னா எப்படியும் இன்னைக்கு இல்லைனாலும் 2 நாளுக்குள்ளே தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் மேலே கோபப்படுற மாதிரி ஆயிடும். அது எதுக்கு? அதுக்கு நீங்கள் இப்போ இன்னைக்கே விஷயத்த சொன்னது ரொம்பவே நல்லது. எதையுமே தாமதப்படுத்தும் பொழுது அதுக்கான பின் விளைவுகளும் பாதிப்பும் அதிகமாக தான் இருக்கும். அப்பப்பவே அந்தந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. வேலையை போய் தேடுங்கங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. குகனும் சரி நான் போயிட்டு வரேன்ட்டு அவங்களும் வேலை தேட கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, குகனு ஒவ்வொரு ஆஃபீஸோட படியாக ஏறி ஏறி இறங்குறாங்க. நிறைய ஆஃபீஸில் வேலை இல்லை வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆஃபீஸில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ வேலை இன்னைக்கு போணுச்சு. ஆனால் இன்றைக்கே வேலை கிடச்சிரும்னு நான் நம்பவே இல்லை. என்னோட மனைவி சுஜி கொடுத்த ஊக்கம்தான் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்லது நடந்திருக்குது. நிச்சயமாக நான் இந்த வேலையை உறுதியாக சிறப்பாக பார்ப்பேன்ட்டு அவங்க சந்தோஷத்தோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க மனைவி அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சம்பளம் முன்னாடி பார்த்த ஆஃபீஸில் இருந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கிறது தான் நல்ல விஷயமே. அவங்க அம்மா இப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. அடே, இந்த சம்பளம் எப்படிடா பத்தும்? எல்லாரையும் சமாளிக்கணும்னா இது நமக்கு பத்தவே பத்தாது. நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா இல்லையாடா? குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவை பார்க்கணும், உன்னோட மனைவியை பார்க்கணும், உன்னோட செலவுகளை நீ கவனிக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கு இந்த சம்பளம் நீ கொஞ்சமாவது நியாயத்தோடு யோசிச்சு பாரு. எப்படி பத்தும்டா? எப்படி பத்தும் அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை விடுங்க விடுங்க, நீங்கள் அதை எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். 2 பேருமா சேர்ந்து எல்லாத்தையும் சரி செய்கிறோம். நான் வேலைக்கு போனால் அவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. என்னது, என்ன சொல்கிற? வேலைக்கு போறியா? அப்போது வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லாத, வீட்டில் என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் செஞ்சுட்டு தான் வேலைக்கு போகிறேன். ஆஃபீஸுக்குன்னு நம்ம வேலைக்கு போகும் பொழுது அவங்க சொல்கிற நேரத்தில் உள்ளே இருக்கணும். அப்போது தான் வீட்டுக்கும் கிளம்பணும். அது எதுவும் இப்போ நமக்கு சரி வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நானாகவே ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். சிக்கன் 65 விற்க போகிறேன். அதை நான் கடை போடலான்னு இருக்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடையை போட்டுட்டா கண்டிப்பாக நமக்கு வியாபாரம் ஆகும்ல. வியாபாரத்தில் வர்ற காசும் நமக்கு என்ன சும்மாவா இருக்குது? நான் வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க. எப்படியும் நம்மளால் சமாளிக்க முடியும்ல. நம்ம வீட்டில் தான் தள்ளுவண்டி இருக்குதுல்ல. மாமா முன்னாடி தள்ளுவண்டியில் பழங்கள் வியாபாரம் பார்த்தாங்கல்ல. இப்போ வண்டி சும்மா தானே இருக்குது. அந்த வண்டியில் நான் சுத்தம் செஞ்சு சிக்கன் 65 விற்பனை செய்கிறேனே, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, என்னமோ பாருங்க, ஆனால் குடும்ப நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்களோட மாமியார். சரி சரி, நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்ட்டாங்க. சரி அத்தை சரி அப்படின்ட்டு குகனும் சுஜியும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் விடிஞ்சதுமே குகனு புது ஆஃபீஸ்க்கு வேலைக்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. இங்கே சுஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தள்ளு வண்டியை நல்லா சுத்தம் செஞ்சு கடை போடுறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. தள்ளுவண்டி இப்போது பக்காவாக தயாராகிடுச்சு. அவங்கக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு கறி மசாலா எண்ணெய் கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடையவும் போட்டுட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்குது. மொறு மொறுன்னு சிக்கன் 65 நல்லா தரமாக போட்டிருக்குறாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கும் சுஜியா நல்ல பொண்ணாச்சே, அவங்களோட குணத்துக்காகவே கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு வர ஆரம்பித்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த சிக்கன் 65 ரொம்பவே பிடிச்சிருக்குது. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. வியாபாரம் முடிஞ்சதும் அந்த சிக்கன் 65 வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டாங்க.
அன்னைக்கு வியாபாரம் ஆனதில் உள்ள லாபத்தை எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு உண்டியலில் போட்டு வச்சுட்டாங்க. இப்படியே தொடர்ச்சியாக 2-3 மாதங்கள் ஓடிடுச்சு. நாள் கணக்கு போன மாதிரியே தெரியல, அப்படி நகர்ந்துருச்சு. ஆனால் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை, குறைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக தான் சிக்கன் 65 வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போது ஒரு டப்பா நிறையா அவ்வளோ கொண்டு வர்றாங்க. குழந்தைங்களும் தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா நீங்கள் தினமும் இதையே கொண்டு வரீங்களே, கடையில் மிச்சமாகிறத எங்ககிட்ட கொடுக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இப்படியே போனதில் என்ன பண்ண முடியும்? சரி சரி சுஜி, அந்த டப்பாவில் உள்ள சிக்கன் 65 எல்லாத்தையும் கொண்டா, நான் இதோ வரேன் அப்படின்ட்டு அவங்க சமையல் அறைக்குள்ளே போயிட்டு தடபுடலா சிக்கன் 65 பிரியாணி செஞ்சு கொண்டு வர்றாங்க. குகனும் சுஜியும் அதை பார்த்துட்டு ஆச்சரியமாயிட்டாங்க. என்னதுமா இது அப்படின்னு கேட்குறாங்க குகனு. அத்தை அத்தை, நல்லா வாசனையாக இருக்குதே, என்னது இது, பிரியாணி மாதிரி இருக்குதே, பிரியாணியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் 2 பேர்த்துக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க குகனு. சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க சுஜி. ஆமாம், நீங்கள் தினமும் இப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு சிக்கனாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் 65 மேலே உள்ள ஆசையே போயிடும். தினம் தினம் சாப்பிட முடியுமா? நீங்கள் சாப்பிடுவீங்களா? நம்ம சாப்பிடுவோமா? அப்போ குழந்தைங்க மட்டும் எப்படி சாப்பிடுவாங்க? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, சிக்கன் 65ல் பிரியாணி போடு, இந்த வியாபாரம் இன்னுமே உனக்கு தூக்கி விடும் பாரு அப்படிங்கிறாங்க. சூப்பரத்தை சூப்பரு, நீங்கள் சொன்ன யோசனை ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே சிக்கன் வறுவல் பிரியாணியை தான் அசத்த போகிறேன். எனக்கு இது வரைக்கும் செய்ய தெரியாது. இப்போது நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறீங்கல்ல, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். அப்படியே உங்ககிட்ட கேட்டோன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க, நாளைக்கு தடபுடலாக செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க, சூடு ஆறிட போகுது அப்படின்ட்டு அவங்கள சாப்பிட அனுப்புகிறாங்க. சுஜியும் குகனும் டைனிங் டேபிளில் உட்காந்து சிக்கன் வறுவல் பிரியாணியை சூப்பராக சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சுவையாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு அருமையாக அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்கல்ல. நிச்சயமாக இது வியாபாரத்துக்கு உகந்ததாக தான் இருக்கும். நாளைக்கு இதையே வியாபாரத்துக்கு நீ கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, திரும்பவும் நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறீங்களே, என்னங்க நீங்கள்? சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்கன்ட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு இரவும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அவங்களோட அத்தைக்கிட்ட எப்படியெல்லாம் சிக்கன் வறுவல் பிரியாணியை செய்யணும்னு நல்லா கேட்டுக்கிட்டாங்க. அதோட அவங்களோட அத்தையும், நானும் உன் கூட கடைக்கு வரனே, என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு சுஜியும் அவங்களோட மாமியாரும் சிக்கன் வறுவல் பிரியாணியை சூப்பராக செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரமும் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை கேள்விப்பட்ட ராமசாமிக்கு வீட்டில் இருக்க முடியலை. இவங்க 2 பேரால் எப்படி சமாளிக்க முடியும், நம்மளும் போய் உதவி செய்யலான்ட்டு அவங்களும் கடைக்கு வந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் சுஜியோட மாமியார் சொன்ன மாதிரியே சிக்கன் வறுவல் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ இப்போது அதை விட பல மடங்கு சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அம்மா அப்பாவாலையும் அவங்களோட குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. வாய் வார்த்தைக்காக வேணும்னா நீயே முழுசாக கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணணும், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்ச உதவிகளில் அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக பெரியவங்க நமக்கு உதவி செய்கிறாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள மட்டுமே வேலை வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு நம்மளால் சூப்பராக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.